இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு பிசினஸ் பண்ண பணம் வேணுமா? அண்ணாமலை, என்ன பேசுற நீ? அவன் கேட்டா நீ கொடுத்துருவியா? அக்கா, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அவன் எங்க இருந்தாலும் எப்பவும் நல்லா இருக்கணும். லக்ஸ் மேடம், செக் புக் எடுத்துட்டு வா. ஓ, என்ன மச்சான்? அண்ணாமலை, அண்ணாமலை, எதுக்கு? இல்லக்கா, இது அவனுக்கு சேர வேண்டியது. இந்த கௌதம், மாமா, இது blank செக். உன் பிசினஸுக்கு எவ்வளவு வேணுமோ எழுதிக்கோ. எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ. நான் கொடுக்க தயாரா இருக்கேன். பத்தலனாலும் கேளு, மொத்த சொத்தையும் கொடுக்கறேன். நான் சொன்னேன்ல பூஜா, என் சித்திட்ட கேட்ட மொத்த சொத்தையும் கொடுத்துருவாங்கன்னு. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? என்ன, நீயும் உன் சித்தியும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? என்ன தைரியம் இருந்தா நீ அதை வேணான்னு சொல்லுவ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஜோக்கர் மாதிரி தெரியுதா? அப்போ உன்னை நம்பி வந்த எனக்கு என்ன பதில்? அந்த செக் எனக்கு வேணும் கௌதம். இந்த டிராமா எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. ஏய், யார பார்த்து டிராமா பண்றோம்னு சொல்ற? சொல்லி காசு தர முடியாது. முதல்ல வெளியே போங்க. ஏண்டா, நாங்க எல்லாம் வேண்டான்னு தானே கல்யாணம் பண்ணிட்டு போனேன். இப்பதுக்குடா வந்திருக்க? வெளியே போடா. அம்மா, அந்த வார்த்தைய உன் வாயால சொல்லாத. அத கேட்கும் போது எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. வெளியே போடா. இல்லம்மா, வெளியே போடான்னு சொன்னேன். அத்தன், ஏய், ஐயோ, அத்தன், அக்கா, அவளை வெளில போ. அத்தன், தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றா. என்னாச்சு மேம்? அப்புறம் பேசிக்கலாம். போயே. கிளம்புடா. எழுந்திருங்கக்கா, இருக்கிற பிரச்சனை பெருசாதான் ஆகும். பெரியப்பா ஒரு நிமிஷம். அண்ணா, போங்க, நான் சொல்றேன்ல ப்ளீஸ். அக்காவையும் மாமாவையும் நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குங்க எனக்கு. அண்ணாமலை, இப்ப நம்ம வருத்தப்படுறதை விட அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஆறுதலா இருக்கும். அக்கா கூப்பிட்டு நானே வந்திருப்பேனே. கௌதம் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அண்ணாமலை. அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு சொத்தை பிரிக்கிற அளவுக்கு முடிவெடுப்பான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அண்ணாமலை. கௌதம் பண்ணது பெரிய தப்பு. அவனுக்கு பதிலா அவன் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அண்ணி, அக்கா, என்னது? என்னக்கா இது? அண்ணாமலை, நம்ம வருணுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஏற்பட ஆரம்பிக்கணும். கௌதம் ஒவ்வொரு விஷயம் பண்ண எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணாமலை. என்னதான் வருண் நாம சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் கல்யாண விஷயத்தை தள்ளி போடுறது என் மனசுக்கு சரியா படல. சரிக்கா, சீக்கிரமாவே அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். அண்ணே, நம்ம கடையோட 25வது ஆண்டு விழா கொண்டாட்டம் முடிஞ்சதுமே வருணுக்கு கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சரிப்பா சுந்தரராஜா. அண்ணாமலை,
மறுபடியும் கேக்குறேன், உனக்கு எங்க மேல எந்த வருத்தமும் இல்லல்ல? சேச்சே என்னக்கா? சரி அண்ணாமலை. போலாமா? அம்மா பரமு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ரெடியா? சீக்கிரம் வா, டைம் ஆகுது. ராக்கெட்டை கூட கரெக்டான நேரத்துல அனுப்பிச்சிடலாம். இந்த பொண்ணுங்களை அழைச்சிட்டு ஒரு இடத்துக்கு நேரத்துக்கு போக முடியாது. அப்பா நான் ரெடி ஆயிட்டேன். இத பாருமா, இந்த வீட்லயே எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறது நீ மட்டும்தான். ஆமா, வான்மதி எங்க? அக்கா கிளம்பிட்டு இருக்காப்பா. மேக்கப் போட்டுட்டு இருக்காளா? என்னங்க, ஒரு நிமிஷம் அந்த பூ கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? வரேன். இத பாருமா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அம்மா என்னையும் விடல, அந்த ஒரு நிமிஷத்தையும் விடல. வயசு பொண்ணு நீயே கிளம்பி வந்துட்ட, அவ இன்னும் கிளம்பிட்டு இருக்கா பாரு. என்னங்க, என்ன பண்றீங்க? வரமா. என்னக்கா என்னோட Dress நீ போட்டுட்டு வந்திருக்க? ஆமா, உன் Dress போடணும்னு எனக்கு ஆசை பாரு, போடி. அந்த அண்ணாமலை ஆண்டியும் உன்ன மாதிரி ஒரு அவையார் தானே, அதான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இப்படி எல்லாம் ரெடி ஆகி வந்தேன். அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி Dress பண்ணா மட்டும் பத்தாது, நீ கொஞ்சம் பவ்யமாவும் நடந்துக்கணும். பவ்யமாவா? அது எப்படி? பெரியவங்களை பார்த்தா கால்ல விழுந்து கும்பிடணும். கால்ல விழணுமா? ஆமாக்கா, அது மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் அன்பா அனுசரணையா நடந்துக்கணும். யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. சாந்தமா இருக்கணும். எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கணும். உன்கிட்ட வந்து பேச அவங்களே ஆசைப்படணும். அப்புறம் போதும் போதும், கிளாஸ் எடுக்காது. ம், ஷார்ட்டா சொல்லணும்னா உன்ன மாதிரி நடந்துக்கணும், அவ்வளவுதானே? பிறந்ததுல இருந்து உன்னை பாக்குறேன், இது கூட எனக்கு தெரியாதா? அங்க வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு. ம். என்னக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? ஏய், இல்ல, என்னோட புகுந்த வீட்டை கெஸ்டா போய் பார்க்க போறேன்டி. அந்த வீடு எப்படி இருக்குமோ, ஐயோ நினைக்கும் போது எக்ஸைட்டடா இருக்கு. அது ஒரு ஃபீல்டி, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது.